ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரேங்க் அண்ட் டெம்பரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குன்னா, எல்லோரும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இதில் ஒரு தனியாக வந்து ஒரு பையன் வந்து நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அப்போ வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க, யார் தம்பி நீ எங்கேருந்து வர, நீ மட்டும் தனியாக இருக்கியா, வேறு யாரும் கூட இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லைங்க, நான் மட்டும் தான் வரேன், நான் மட்டும் தான் அங்கே ட்ரைனிங் எடுக்கிறேன், என்னோடய பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். அப்போ நான் பண்ணால் அந்த ஒரு பொண்ணு என்ன செஞ்சுருக்குன்னா, அவங்க வந்து சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறியா, எங்கள் ஜேர்னியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோ என்ன செய்கிறான், அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கவங்கள தான் என்ன செஞ்சுருப்பான்னா, ஹீரோ வந்து என்ன செஞ்சுருப்பான், அந்த ட்ராகன் பொண்ணை வந்து வச்சு நடந்து பார்த்துருப்பான். ட்ராகன் பொண்ணை வச்சு நடந்து பார்த்துட்ருப்பான். அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கோம்னா, இங்கே இன்னமும் கொஞ்சம் வியர்டாக இருக்குது, இந்த இடமே கொஞ்சம் வியர்டாக இருக்குது, சரி நம்ம எதுக்கும் கொஞ்சம் நம்ம வெப்பனை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அவங்க வெப்பனை வந்து சமன் பண்ணியிருப்பான். அப்படி சமன் பண்ண அந்த வேகத்துக்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, பூமிக்குள்ள வந்து டக்கு டக்குன்னு அதிகமாக கையெல்லாம் வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி என்ன எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பார்த்துருப்பான், அதிகமாக பூமிக்குள்ளேருந்து சிலிட்டன் அதிகமாக வந்து ஜாம்பி மான்ஸ்டர்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன செய்கிறாங்க, அசாசின் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமாக அவங்க என்ன செய்கிறாங்க, வில்லுலாம் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்ருக்காங்க. இவர் என்ன செய்கிறாங்கன்னா, கத்தியில் ஸ்லாஷ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு, அதிகமாக வந்து ஸ்லாஷ்லாம் போட்டுட்ருக்காரு. என்ன தான் அதிகமாக போட்டாலும் அவங்க அந்த மான்ஸ்டர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் என்ன செய்யலாம், அந்த பொண்ணு என்ன செய்யலாம், அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மேஜிக் யூஸ் பண்ணாங்க, வானத்துலேருந்து பல ஃபயர் பவர்லாம் அதிகமாக வந்து அவங்க மேலெலாம் வந்து ஊழ்ந்துட்டுருக்கும். அப்போ தடுக்கிறதுக்கு வந்து பல பேர் ஷீல்டு எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் ஷீல்டுலாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோ என்ன செஞ்சுருப்பான், அவன்கிட்ட தான் பவர் இருக்கு இல்லையா, அவங்களோட லெவல் என்னன்னு பார்க்கறதுக்கு. அவங்க லெவல் பார்க்கக்குள்ள 13 பேசிக் லெவலில் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். ஹோலி லைட் பவர் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். ஓ, இவங்களுக்கு ஹோலி லைட் பவர்லாம் இருக்கா அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்துட்ருப்பான் ஹீரோ. அப்படி நினச்சி பார்த்துருக்கலாம். ஹீரோவை பார்க்கறதுக்காகவே அதிகம் பேர் வந்து அந்த மான்ஸ்டர்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கோம். ஹீரோவுக்காகவே அதிக மான்ஸ்டர்லாம் வந்துட்டுருக்கோம். மற்றவங்களாம் அவங்க அந்த மான்ஸ்டர் கூடலாம் அதிகம் பேர் சண்டை போட்டுருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுருக்கலாம். ஹீரோக்காகவே ஸ்பெஷலாக தனியாகவே அந்த மான்ஸ்டர்லாம் வந்து ஹீரோ தாக்கடிக்கிறதுக்காக வந்துட்டுருப்போம். அப்போ என்ன செஞ்சிருப்பான், அவனோட கத்தியால் பல ஸ்டார்ஸ்லாம் வந்து விட்டுருப்பான். அதிகமாக வச்சு அதெல்லாம் வெட்டியே கொண்டு விட்டுருப்பான். அப்படி கொண்டு விட்டுருக்கலாம். என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே அவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் குரூப்பு பசங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அவங்க கூட அந்த சிலிட்டன் கூடலாம் வந்து சண்டை போட்டுருப்பாங்க, அந்த ஜாம்பி கூட வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுருக்கலாம். இவங்களும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாம்பி மான்ஸ்டர்லாம் வந்து வெட்டி கொண்டு விட்டுருப்பாங்க. ஏதாவது வெட்டி கொண்டு விட்டு இருந்தாலும் அதிகமாக வந்து மான்ஸ்டர்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன செஞ்சுட்டு புதுசாக ஒரு மான்ஸ்டர் இடமே வந்துட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்பனை வச்சு அதை அடிக்கக்குள்ள அது என்னதுன்னா, அந்த வெப்பனையை அப்சர்வ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து பவர் மாதிரி வந்துட்டுருக்கும். அந்த பவர் வந்து அந்த சாம்பிக்கு வந்து இருக்கும். அவங்க என்ன செஞ்சு அந்த கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டர்கிட்ட அது வந்து குத்துறாங்க. என்ன தான் குத்துனாலும் அதோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கத்தியும் உள்வாங்கிச்சு. அதோட டார்க் பவர் வந்து எல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணக்குள்ள அந்த சோல்ஜர் என்ன செய்கிறான்னா, அவன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு அவன் வந்து டெரராக அவனோட கையை வேற பிடிச்சி இழுத்துருவான். கத்தி வேற பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவனோட கையும் பிடிச்சி அதை கூட இழுத்துருக்கும். அப்படி இழுத்துருக்கலாம். அவனுக்கும் பயத்தில் வந்து கத்திக்கிட்டே இருப்பான். அதை விட்டுட்டு ஓடு வேறக்குள்ள தான் என்ன செய்யிருப்பாங்கன்னா, அந்த இன்னொருத்தர் ஒரு அங்கிள் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரோட கத்தியை வச்சு அவர் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணாலும் அவரும் என்ன செஞ்சுருப்பாருன்னா, இன்னொருத்தவனா தள்ளி விட்டுருவார். அவனோட கை ஒருத்தவனை மாட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அவனை தள்ளி விட்டுருவான். கையை பாதியாக போய்டும். ஹீரோ என்ன செய்வானா, சரி விடுங்க இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன செய்வானா, அவனோட கத்தியோட ரெடியாக இருந்துகிட்ருப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். தேங்க்யூ.